ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு வெஜ் தோசையும் வறுத்த வெங்காய சட்னியும் எப்படி பண்ணலான்னு வாங்க பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், கடுகு, பெரிய வெங்காயம் 1 நறுக்குனது சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணதும் பச்சை மிளகா ஒரு 2 பச்சை மிளகா, ஒரு கேரட் நல்லா துருவி எடுத்துக்கோங்க. துருவி எடுத்து ஆட் பண்ணிக்கோங்க. 1 கப்பு கேரட்டு ஃப்ரை ஆனதும் பீன்ஸு, தேவையான அளவு பீன்ஸு சேர்த்திக்கோங்க. அதையும் நல்லா ஃப்ரை பண்ணி விடுங்க. உப்பு கொஞ்சோண்டு சேர்த்திக்கோங்க. மாவில் அப்படியே நல்லா கலந்து விடுங்க. மாவில் உப்பு சேர்த்திக்கோங்க. உப்பு சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. தோசை கல் சூடு பண்ணி வாங்க. தோசை ஊற்றினதும் எண்ணெய்க்கு பதில் நெய் ஊற்றினீங்கன்னா சூப்பராக இருக்கும். ரெண்டு சைடும் நல்லா ரோஸ்ட் ஆனோடனே ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. வாங்க நம்ம இப்போ வறுத்த வெங்காய சட்னி எப்படி பண்ணுறதுன்னு வாங்க பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஒரு 6 வரமிளகாய் சேர்த்திக்கோங்க. கரிஞ்சிடக்கூடாது வரமிளகா, சவுப்பாக இருக்கிறப்பயே எடுத்துருங்க. ஒரு 6-7 பூண்டு சேர்த்திக்கோங்க. 1 கப்பு சின்ன வெங்காயம் உரிச்சு சேர்த்தி இதையும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் 3 கொத்து கருவேப்பிலை போட்டுக்கோங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி, வேர்க்கடலை சேர்த்திக்கோங்க. ஒரு கொத்தமல்லி தழை சேர்த்ததுக்கப்புறம் 1 கப் தேங்காய் சேர்த்திக்கோங்க. இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு தட்டில் ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ஃபைனாக அரைச்சிக்கோங்க. சட்னிக்கு எப்பயும் போல் தாளிப்பு கொஞ்சோண்டு எண்ணெய் விட்டு கடுகு கருவேப்பிலை போட்டு தாளித்து விட்டு கூட்டுங்க. சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் நான் சேனலை இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.